அடுத்து அந்த குர்பானியினுடைய சட்டங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள், எந்த நேரத்தில் குர்பானி கொடுக்கணும், எந்தெந்த நாட்களில் கொடுக்கணும், அதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அதில் குர்பானி கொடுக்க வேண்டிய நேரங்கள் என்பது எப்ப? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முடித்து தான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க, பெருநாள் தொழுகை முடித்து. அப்ப பெருநாள் தொழுகை முடித்ததுல இருந்து நம்ம எப்போது வேண்டுமானாலும் முடிச்சு அந்த உடனே நம்ம வீட்டுக்கு வர்றோம், உடனே கூட குர்பானி கொடுத்துக்கிடலாம், அல்லது மதியான நேரத்துக்கு கொடுத்துக்கிடலாம், இரவு நேரங்களில் கொடுத்துக்கிடலாம். அடுத்து ஐயாமு தஷ்ரீக், அதை துல்ஹஜ் பிறை 11, 12, 13க்கு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுவார்கள். அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலேயும் என்ன செய்து கொள்ளலாம்? குர்பானி கொடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய நபிமொழி தாரகுத்னி என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் 4756வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஐயாமு தஷ்ரீகி, அந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் குல்லுஹா தபுஹுன், அந்த எல்லா நாட்களுமே அறுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான், குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான். ஐயாமு தஷ்ரீக் என்பது எதற்கு சொல்லுவாங்க? துல்ஹஜ் பிறை 11, 12, 13க்கு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் நாம் அறுத்து பலியிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள். அப்ப குர்பானியுடைய நேரங்கள் நாட்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, துல்ஹஜ் பிறை 10ல பெருநாள் தொழுகை முடிச்சதுல இருந்து நம்ம அந்த துல்ஹஜ் பிறை அந்த 10வது நாள் முழுக்க கொடுத்துக்கலாம், அல்லது அடுத்த நாள் 11 கொடுத்துக்கலாம், அடுத்த நாள் 12 கொடுத்துக்கிடலாம், அல்லது அதற்கு அடுத்த நாள் 13, அந்த துல்ஹஜ் பிறை 13 வரை நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம்? குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அப்ப இவ்வளவுதான் அந்த குர்பானி கொடுப்பதற்குரிய நாட்களாக இருக்குது. அதுல கூடுதலா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம் என்ன? அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவங்க அந்த பிராணியை அறுக்கிற வரை அவங்க அந்த நகமுடி வெட்டக்கூடாது என்று சொன்னோமா இல்லையா? இதுல சில நேரங்கள் அந்த கூட்டு குர்பானி கொடுக்கும் பொழுது, இன்றைக்கும் நம்மளுடைய ஜமாத்துகள்ல கூட சில இடங்கள்ல நடைமுறையாக இருக்கும். எப்படி இருக்கும்? சில இடங்கள்ல பெருநாள் அன்னைக்கே கூட்டு குர்பானி கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுக்காம அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க? குர்பானி கொடுப்பாங்க. இப்படி அடுத்த நாள் குர்பானி கொடுக்கறாங்கன்னு வைங்க, நீங்க தொழுதுட்டு வந்த உடனே முடிய வெட்டிட முடியாது, தொழுதுட்டு வந்த உடனே நகத்தை வெட்டிட முடியாது. எப்ப நம்மளுடைய அந்த பழி பிராணி அறுக்கப்படுகிறதோ, கூட்டாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் எந்த மாட்டிற்கு பங்கு சேரும், அந்த பழிப்பிராணி எப்ப அறுக்கப்படுதோ அந்த மாடு குர்பானி கொடுக்கப்பட்ட பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த முடி நகங்களை வெட்ட முடியும். இன்னும் சில இடங்கள் என்ன செய்வாங்க, இப்ப ஒரு 100 பங்கு 100 மாடு மொத்தமா அறுக்கிறாங்கன்னு வைங்க, ஒரே நாள்ல 100 மாட்டை அறுத்து அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது. இன்னும் மார்க்கமும் துல்ஹஜ் பிறை 10 தொழுததுல இருந்து 11, 12, 13 இந்த நாள் வரை நமக்கு குர்பானி கொடுக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பெருநாள் அன்னைக்கு ஒரு 10, 15 மாட்டை அறுப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் சில மாடுகள் அறுப்பாங்க, அதற்கு அடுத்து சில மாடுகள் அறுப்பாங்க. முன்னாடி ஆட்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, இன்றைக்கு உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது, துல்ஹஜ் பிறை 11ல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது, துல்ஹஜ் பிறை 12ல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது என்று நமக்கு சொல்லப்பட்டதுன்னு வைங்க, நம்ம பெருநாள் தொழுதுட்டு வந்த உடனே முடி நகத்தை வெட்டிடாதீங்க. அப்ப அதை கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்துக்கிடுங்க. நாம் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் என்பது நாம் பெருநாள் தொழுகை முடித்ததுல இருந்து துல்ஹஜ் பிறை 13 முடிகிற வரை எப்ப வேண்டுமானாலும் நினைச்சுக்கிடலாம், பகல் நேரத்திலேயோ மதிய நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ எப்போது வேண்டுமானாலும் நம்ம குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். இது அந்த குர்பானியுடைய சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.